ஓய்வு நாளிலே ஆரம்பத்திலும் தேவ சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ செய்தியானது கிருபை என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட தியானிக்கிறேன். கிருபை என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில வசனங்களை தியானிக்கிறேன். பண்ணுவோம். கிருபையில் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்களுக்கு கிருபையை உதவி செய்ய வேண்டுமாய் கர்த்தர் இயேசுவின் பெயரால் குறிப்பிட்ட நல்ல பிதாவே ஆமென். கிருபை என்றால் என்ன என்று பார்க்கும்போது கிருபை என்றால் கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவருக்கு தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒன்றுதான் கிருபை. கிருபையை கர்த்தர் மாத்திரமே மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். நாம் மனிதர்கள் காட்டுகிறது இரக்கம். மனிதர்கள் காட்டுவது அது இரக்கம். ஆனால் ஒரு தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு கர்த்தர் காட்டுவது அதுதான் கிருபையாக அது காணப்படுகிறது. கிருபையை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 54வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் மலைகள் எத்தனையோ மலைகள் இருக்கு. இந்தியாவில் இருக்கு, வெளிநாட்டிலேயும் மலைகள் இருக்குது. அரவராத் மலை இருக்குது, இந்தியாவில் இமயமலை, எவரெஸ்ட், எத்தனையோ மலைகளை அடிக்கொண்டே போய்கிட்டே இருக்கலாம். மலைகள் அந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதில் கர்த்தர் சொல்கிறார். மலையே விலகி போனாலும் சரி, பர்வதங்களே நிலை பெயர்ந்து மாறி போனாலும் சரி, ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உண்மையிலே உன்னை விட்டு எப்பொழுதும் நீங்காது. அதுக்கு நம்மை மனதிருக்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். நம்ம மேல ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் நம்மளே மனது உருகிறார். நம்ம கிருபையை வைத்து பிடித்து நம்முடைய கிருபையை அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 63ஆம் சங்கீதத்திலே 3வது வசனம் பாருங்க. சங்கீதம் தாவீது என்ன சொல்றாரு பார்க்கலாம். சங்கீதம் 63வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அந்த அவருடைய கிருபை நாங்கள் இன்னும் உங்கள் ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை எனக்கு நல்லது, என் உதடுகளுமை துதிக்கும் என்று இந்த அவசரத்திலே வரணும். அந்த கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல யாக்கோபுல புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 315. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அதிகமான கிருபை கொடுக்கிறது அவர் அளிச்சுட்டே இருக்கிறது, கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். அதனால் தேவன் பெருமையுள்ளவருக்கு எடுத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மையாக இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான கிருபைகள் செய்ய வாழ்க்கையிலே பெற முடியும். இன்னும் அதிகமான கிருபைகள் நம்மளாலே கொடுத்துக்கொண்டே இருப்பார். சங்கீதம் 147 10வது வசனம். சங்கீதம் 147வது சங்கீதம் 10வது வசனம். 147:10. தமக்கு பயந்து தமக்கு கிருபை காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 11 சார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தம் கிருபை காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் பயந்து கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் மேலே கர்த்தர் நேசிக்கிறாரா? பிரியமா இருக்கிறது அவசியம் இருக்கிறது. கிருபை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். புதிய ஏற்பாட்டின் பக்கம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் அடைகிறவர்களாயும் சகலவித
சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறளாகி இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், கிருபை பெருகிறாராம், பெருக செய்கிறாராம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகியும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாகி இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதுமே சம்பூர்ணமா இருப்பதற்காகவும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருப்பார். நல்ல செய்யறார். சகலவித கிருபை அவர் அதிகமாக பெருகிக்கொண்டே இருக்கிறாராம். பெருகிக்கொண்டே அதிகமாக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவசரம் சொல்லியிருக்கு. அந்த கிருபை நம்ம அதிகமாக மனுஷனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரைகளை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். வசந்த பார்த்தீங்கன்னா பெண்மணியானவள், அந்த பெண்மணியானவள் என்ன செய்கிறார்? அவங்க அந்த வெள்ளைக்கல் பரணியை, அந்த பரிமள தைலத்தை என்ன செய்கிறார்? அவர் மேலே, அவர் சிரசின் மேல், தலையின் மேலே ஊற்றி கொள்வதாக பார்க்கணும். அந்த கிருபையை அந்த பெண்மணியானவள் பெற்றார். எப்படி படுகிறார்கள்? அந்த அவருடைய கிரியையின் மூலமாக அவருக்கு என்ன செய்கிறதுனாலே கிருபை கிடைக்கிறது. நம்ம கிருபை பெறுவதற்கு என்ன செய்யணும்? அதிகமாக நம்ம கிருபையாக காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், சங்கீதம் 90ஆவது சங்கீதம் 14ஆம் வசனம், சங்கீதம் 90:14. வாழ்நாளெல்லாம் நாங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவு பொழுது மகிழும்படி காலையிலே எங்கள் கிருபையால் வாழ்க்கையில வாழ்நாள்களெல்லாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு கழிவுவது மகிழ்படி என்ன வேண்டும்? நமக்கு வாழ்க்கையில கிருபை வேண்டும். எல்லாம் இருந்தாலும், எது இருந்தாலும், பணம் இருந்தோ இல்லையோ, எதுவுமே இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய கிருபை இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எங்களை காலையிலே எங்களை ஒரு கிருபையால் திருப்தியாக்க வந்திருக்கிறார். கிருபையால நம்ம திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எந்த காலத்திலே நம்ம மனிதர்கள் திருப்திப்படுவாங்களான்னு பார்த்தா படப்படாது. இந்த மனிதர்களால் எதுவுமே இதை கொடுத்து எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் தவசம் காலையிலே ஒரு கிருபையா என்னை திருப்திப்படுத்த என்று தவசம் சொல்லிக்கிறது. அதே போல ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இருக்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவனுடைய கிருபை வரங்கள் அவர்கள் அழைத்த அழைப்பு மாறாதவைகள். அதனால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாக இருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமல் இருக்க வச்சிருக்கிறது போல அவர்களையும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தோம். பின்பு உங்களுக்கும் கிடைத்த இறக்கத்தினாலே இறக்கம் பெறுவீர்கள். அப்போ கீழ்ப்படியாமல் இருந்ததும் கூட இறக்கம் பார்த்து மறுபடியும் அந்த கிருபையை மறுபடியுமாக அளிக்கிறார். அந்த கிருபையை என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வசனத்தை ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை கற்றுக் கொள்கிறவர்கள் தங்கள் வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். வசனம் என்ன சொல்றது? பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்கள் வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறார்கள். வரும் மாயை கிருபையை போக்கடிக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? இழந்து போகிறார்கள் அர்த்தம். போக்கடிக்கிறாங்க, அது தொலைச்சிடுது.
பொய்யான மாயை பின்பற்றி உலகத்தினுடைய மாயான காரியங்களை அதை அதிகமாக பிடிச்சிக்கிட்டு கிருபையை விட்டு விடுறது. அது அப்படியே செய்யக்கூடாது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் எங்களுக்கு வரும் கிருபையை ஒப்படைக்கிறார். பொய்யான மாயான காரியங்களை நம்ம பின்பற்றி போகும்பொழுது நமக்கு அந்த கிருபை என்ன செய்யலாம், போக்கடிக்கப்படுகிறது, நம்மளை விட்டு போகுதுன்னு அவசரம் சொல்லிக்கிறது. அவங்க பொய்யான மாயைன்னா என்ன? மாயை என்றால் என்ன? அழிந்து போகிற காரியம். அழிந்து போகிறது. அழிந்து போகிற காரியம் என்னது? நாம் எதுவுமே நிலையானது இந்த பூமியில. யாருமே இந்த மனிதனும் சரி, எதுவுமே இந்த உலகமே நிரந்தரம் கிடையாது. வான பூமி ஒழிந்து போகிற வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் ஒரு காலத்துல. எல்லாமே ஆண்டு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை பார்த்து சொன்னாரு, 3 நாளைக்குள்ள இடிச்சு கட்டு போடுங்க, இடிச்சு மறுபடியும் கட்டுவாங்கன்னு சொன்னார். ஆனா அவர் சரீரத்தை ஆலயத்தை தான் சொன்னாரு. ஆனா இந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா இப்படிலாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு இடத்துல எங்க அமெரிக்காவிலேயே தீ பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அது எப்படி அந்த தீ பிடிச்சிருந்தாங்க, எப்படி பிடிச்சிருக்கோம்? காட்டு தீன்றாங்க. காட்டு தீயால் யார் பத்த வச்சுட்டாங்களா அது இல்லை. பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வந்து இவ்வளோ ஒரு எத்தனையோ பிள்ளைகள் வரல. இதில் இறந்து அநேகர் காயப்பட்டவர்கள், அநேகர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அப்போ அந்த கடைசி காலம் என்ன வந்து கிருபையை வந்து போக்கடிக்க போடுது. நமக்கு எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தேடி என்ன செஞ்சிடும் வந்துடும். அவருடைய கிருபை இருக்க வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்கும், பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த கிருபை நம்ம போக்கடித்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பு இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 வசனம். 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 116 பக்கம். போதும். இந்த வருஷம் என்ன சொல்லுது? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் துணைக்கெழும்பி கலகம் உண்டாக்கிறதுனால அணையத்திருக்கூடாது. அப்ப என்னன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கக்கூடாதா? கசப்பு இருக்கக்கூடாது. யாதொரு கசப்பான வேர். கசப்புனா என்ன கசப்பு? சாப்பிட்ற கசப்பு இல்லை. கசப்பு நம்ம கசப்பு பாகா கொடுத்து சாப்பிடுங்கன்னா பாகா ப்ரே சாப்பிடாம சாப்பிடுவீங்களா? பாகா நல்லா ப்ரே பண்ணி நல்லா சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடும்? கசப்பாக இருக்குமே, எப்படி சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஆட்டம் சொல்றாரு. அதே மாதிரி வாழ்க்கையில மனதுக்குள்ளே கசப்பான வேர் முளைத்து வரும் பொழுது இந்த கிருபையை வந்து என்ன செய்யலாம்? இல்லை தீட்டுப்பட்ட மனையை தீர்ப்படாத படிக்கும் அது இழந்து போயிடுமா? கசப்பு நம்மளோட வாழ்க்கையில் எப்போ அது உள்ள வருதோ, பிட்டர்னஸ், கசப்புனா என்ன? பிட்டர் தானே, பிட்டர்னஸ் அது வாழ்க்கையில வந்துச்சுன்னா நம்ம கிருபை என்ன செய்ய போறோம்? நம்ம இழந்து போகிறோம் என்று அர்த்தம். அந்த கசப்பு நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அந்த கொண்டு வந்து இடத்தை கொண்டு சாதிச்சு இங்கே கொண்டு போய் என்ன இப்பதான் சேர்ந்து எங்கே போக போகுது? ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் இந்த பூமியில விட்டுவிட்டு நம்ம பின்னொரு சந்ததி தான் அந்த சொத்துக்களையும் சரி நம்முடைய பொருட்களையும் அனுபவிக்க போறார்கள். அவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியும். உயிரோடு இருக்க அனுபவிக்கலாம். இறந்த பிறகு யாருடைய பொருள் யாருடையதாகும்? அதான் இயேசு கிறிஸ்து ரோமையில சொல்றாரு இல்லையா? ஒரு மனிதன் வந்து அவன் பட்டகசாலையை பத்தி பார்த்து யோசிச்சானா, அவன் விளைச்சல் அதிகமா இருந்ததுனாலே அவன் என்ன செய்யறான்? அதிகமா யோசிச்சு கொண்டே இருக்கிறான். இவ்வளவு விளைச்சல் இருக்குது, இந்த பண்டகசாலை இந்த குடோன் வந்து பத்த மாட்டேங்குது, அதை இடிச்சுட்டு பெருசா கட்டிடலாம் அப்படின்னு அவன் மனசுலயே நினைச்சுட்டே இருந்தாராம். அப்ப கர்த்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டாராம், இன்றினை மறைத்தால் உன்னுடைய பொருள் யாருடையதாகும்? இல்லை யாருக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டது. அப்பதான் அவனுக்கு ஒரு உணர்வு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஆசைகள் அந்த இது வந்து சேர்க்கணும் பார்க்க கடைசியில் நீ இந்த மாதிரி போனால் அவனுடைய பொருள்லாம் யாருக்கு போகணும்னு கேட்டோம்னா அவனுக்கு தான் அப்படிதான் வாழ்க்கையுடைய ஒரு காரியமே அவருக்கு புரிய வருகிறது. அந்த கிருபை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. மீகா 7ஆம் அதிகாரம் 18 20 வரை பக்கம் 1080 பழைய பாட்டிலே மீகா 7ஆம் அதிகாரம் 18 20 வரை. ஏழாம் அதிகாரம் 18 20 வரை நமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் ஓமையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திர ஆழங்களிலே போட்டு வரத அவசரம் செய்கிறார்.
நமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் எல்லாத்தையும் மன்னிக்கிற ஆண்டவர். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் யார்? கோபமாக இருந்தாலும் நிலைத்திருக்க முடியுமா? கோபம் மேலே கோபமாகவே இருக்காருன்னு நினைச்சுக்கோ. நம்ம அன்னைக்கு என்னைக்கோ பூமியை விட்டு மறைந்து போயிருப்போம். ஆனால் என்ன செய்யறாரு? நம்ம மன்னிக்கிறதுனால இருப்பதனால என்ன செய்கிற ஒரு எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை மறுபடியுமாக அவர் செய்ய விரும்புகிறபடியால் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் நின்றைக்கும் எப்பொழுதுமே கோபப்பட மாட்டார். என்ன செய்வார்? எப்பொழுது கிருபையா இருப்பதனால என்ன செய்யறார்? கிருபையை வளர்ந்து இருப்பதனால விரும்புகிறபடியால் அவர் நின்றைக்கும் கோபம் வராமல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கடலின் ஆழத்திலே ஓட்டி விடுவார். ஆழத்தில் கடலின் ஆழம் எவ்வளவு ஆழம் என்று பார்க்கும்போது ஆழத்தை யாராலும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோ ஆழம். கடல் ஆழத்தை பார்க்கும்போது பெரிய ஆழங்கள், பெரிய ஆழங்கள். அந்த ஆழங்களிலே தூக்கி போட்டுவார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் அதை உள்ள தூக்கி போட்டுவார்னு அவசரம் முடியும். இப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இறக்கமா இருக்கிற பாருங்க. வேதத்திலே பார்க்கும் பொழுது 2 பேருக்கு வேதத்திலே ஒரு கிருபை, ஒருவருக்கு வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு கிருபை கிடையாது. யாருக்கு? மரியாளுக்கு கர்த்தருடைய கிருபை கிடையாது. லூக்கா 1ஆம் அதிகாரம். லூக்கா 1ஆம் அதிகாரம். படிங்க. 27 27 படிங்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள மரியாள். மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளாக தேவதூதன் பிரவேசித்து, தேவதூதன் உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ள போய் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த படிங்க. அவ்வளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தால் தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதே, அதுக்கடுத்த வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அடுத்த வசனம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும் என்றால், தேவதூதன் அவனுக்கு பிரயோஜனமாக பரிசுத்தாவின் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் நிறைந்தும், அதனால் உன்னிடத்தில் இறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். பார்த்தீங்களா? அந்த மரியாள் இருந்த வீட்டை நோக்கி அந்த தேவதூதன் உட்பிரவேசித்து, சிறியருக்குள்ளே நீ கிருபை பெற்றவளே வாழ்க என்று அந்த தேவதூதன் மரியாளை பார்த்து அந்த வார்த்தையை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உண்டு இருக்கிறார், சிறியருக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். அந்த ஊர்லயே சரி எத்தனையோ பெண்கள் வாழ்ந்துருப்பாங்க இல்லையா? எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கலாம். அப்ப அந்த அம்மா எதுக்காக அந்த தேவதன் அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அதை செலக்ட் பண்றாரு, இதை தேர்ந்தெடுக்கிறாரு பார்க்கும்போது அவருடைய ஒரு ஒரு நல்ல குணமாக இருக்கலாம். அந்த பெண்மணியானவர்களுக்கு நல்ல குணம் இருந்திருக்கலாம். சரி, நல்ல குணங்கள், ஆவிக்குரிய குணங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். அந்த ஆவிக்குரிய கனிகள் இருந்திருக்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். சும்மா யாரையுமே செலக்ட் பண்ண முடியாது. போலீஸ் ட்ரைனிங், அது மிலிட்டரி ட்ரைனிங்னா பார்த்தீங்கன்னா சும்மா செலக்ட் பண்ணிடுறாங்களா? ட்ரைனிங் முடிக்கக்குள்ளே போதும் நீங்களே ஓடியாதான் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங் கொடுக்கறதுல ட்ரைனிங்கில் நீங்கள் அந்த பிரச்சனை அதை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பாதி பேர் ஓடியாந்துருவாங்க. ஏன்னா முடியல, அவங்க ட்ரைனிங் அதோட கஷ்டமாக இருக்கும். அப்படி பண்ணவங்க தான் அவங்க கடைசியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்மணி அவங்க நல்ல குணங்கள் இருந்திருக்கலாம். அதனால தான் அந்த பெண்மணி அவங்க இயேசு அந்த பிறப்பதற்கு அந்த பெண்மணியை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் ஸ்திரீகளுக்குள்ளே அந்த 29 படிக்கிறோம். அந்த தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதையை பயப்படாதே, நீ தேவனிடத்தில்
கிருபை பெற்றார். மரியாதை பார்த்தா தான் அது கிருபை கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்கும். ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் உண்மை யுத்தமாக தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கண்டிப்பாக கிருபையை கொடுப்பார். கிருபையை என்ன கொடுத்து கொண்டே இருப்பார். நம் வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் வாழ்ந்தது ஒரு மணித்துளி கொண்டு வந்து எல்லாமே அவருடைய சுத்த கிருபையாக காண முடியும். நிறைய பேர்கள் மறுத்து போனார்கள். கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் 10 புத்தகத்தான் வச்சுட்டாங்க. மருத்துவமனைகளே இடமில்லை, மருத்துவமனைகளே இடமில்லை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த கேஸ் கிடைக்கல. கேஸ் அது அந்த சிலிண்டர் மூச்சு பிரச்சனையானதுனால அந்த கேஸுக்கு தட்டுப்படை அந்த அவ்வளோ அது கிடைக்காம திருவரும் அடித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளை கிருபையாக பாதுகாத்து ரெடிமாக ஒரு ஜீவனை கொடுத்து நம்மளை பிழைக்க வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இது ஊமை கதை தான் இது. ஆனால் இந்த உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை சம்பவம் தான் இது. அந்த கெட்டகுமார் என்று ஒரு சம்பவத்தை இந்த இதில் பார்க்கலாம். அப்போ அந்த தகுதி இல்லாத ஒரு மனிதன் மேலே அந்த தகப்பனானவர் எவ்வளவு பெரிய படிக்கிறார் பாருங்க. அந்த 11 ஆரம்பிக்கலாம். 15 பின்பு அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் 2 பிள்ளைகள் பிரமாதம் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தாப்பனை நோக்கி, தாப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியிலே பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அந்த 2 பிள்ளைகள் இருக்கிறார்களே அப்பாவுக்கு, அதுல ஒரு 2வது இளைய மகன் வந்து என்ன செய்கிறான், இந்த ஆசைகளிலே எனக்கு சொத்தை பிரித்து கொடு, எல்லாத்தையும் வச்சு அப்பாவை செஞ்ச சொத்தை பிரித்து கொடுத்தார். ஆனால் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லா சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசம்னா கொஞ்சம் பெரிய ஒரு பட்டணத்துக்கு போனால் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டார். பணம் எப்படி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செலவாயிடும். இப்படி 10,000 கையில் வச்சுக்கின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு வச்சுக்கிங்கன்னா 2 நாள் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் அவங்கள்ட்ட இருக்காரு, கையில் இருக்காரு. நல்லா செலவழிக்கிற ஆட்கள் அதான் சொன்னீங்கன்னா அப்படியே கொஞ்சமா பேர் நினைச்சா ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி நமக்கு உன் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி பண்ணால் எல்லா பிரச்சனையும் எல்லா துன்மார்க்கம் என்னது எல்லா போதை பழக்கங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அது மாதிரி மதுபான பழக்கம், எல்லா புகையில பழக்கம் எல்லா எப்பவுமே இருந்து அந்த நாட்டிலே இருந்துருக்கலாம். எல்லாம் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அந்த ஆஸ்தியை அழித்து போட்டாங்க. எல்லா படத்தெல்லாம் பாரி அப்படி கொஞ்சமா செலவாயிட்டு. அதுக்கு அர்த்த வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பிறகு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அப்பதான் அவன் அப்பதான் தெரியுது. எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டான். ஸ்பீடா எல்லாத்தையும் ரசிச்சான், செலவழித்து விட்டான். அந்த தேசத்திலே பஞ்சமும் வந்தது. அதுக்கு அர்த்த வசனம், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் கொட்டி கொண்டான். இந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அவனுக்கு அனுப்பினான். அங்க உள்ளவர்கிட்ட போய் எனக்கு வேலை கொடுக்கணும்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாராம், பன்றி மேய்க்கிற வேலையை கொடுக்குறாரு. அப்புறம் அப்பொழுது பன்றிகள் தீர்க்கிற தவிற்றினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தாப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அவன் அந்த பன்றி திட்டு தவட்டை கூட யாரும் கொடுக்கலான்ற வாசையா இருந்தாலும் ஒருவனும் அதை பசி கொடுமை. பசி வந்தால் என்ன வந்தோம், பசி வந்தால் பட்டும் பறந்துட்டோம்னா ரொம்ப பசி வரும்போது என்ன ஆகும், பசி வரும்போது கோவம் வரும். எப்படி அவனுடைய அப்படியே மாறிடுவோம். சில பசி வந்தால் மயக்கம் கூட வந்துடுவாங்க. பசி மயக்கம் சொல்லுவாங்க, பசி வந்து மயக்கம் கூட போட்டுருவாங்க சில பேர். அப்போ ஒருவனும் அதை அவன் குடிக்கவில்லை. அப்போதான் அவனுக்கு புத்தி எப்படி என்ன வருது, தெரியுது. புத்தி தெளிஞ்சு என் தகப்பனுடைய எங்கள் அப்பா வீட்டிலே எத்தனையோ பேர்கள் வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே, கூலிக்காரர்கள் இருக்கிறார்களே, நானும் அவருக்கு அவன் நேரத்துக்கு அதெல்லாம் சாப்பாடு போடுறாரு, நானும் இங்கே பசினால் சாகிறேன், பசினால் தினமும் சாப்பிட்றேன். அப்போதான் அவனுக்கு உணர்வு வருது. அதுக்காக வசனம், நான் எடுத்து என் தாப்பனுக்கு போய் தாப்பனை மரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன்
என்ன அவனுக்கு ஒரு உணர்வு வந்து எங்கள் அப்பாவிட்ட போய் நான் வந்து பரத்துக்கு வரதாகவும் உனக்கு வரதாகவும் என்னுடைய பாவம் செஞ்சுட்டேன், உங்கள் சொத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் சொத்தை வாங்கி செலவழிச்சுட்டேன், இப்போ வந்து நான் குமாரன் சொல்வதற்கு நான் ஒரு நன்றி இல்லாத மனிதனாக காணப்படுகிறேன், உன்னுடைய கூலிக்காரில் வேலைக்காரன உருவமா நீ வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லன்னு அவன் மனதிலே ஒரு யோசனை வருகிறது. அதுக்காக யோசனம் எழுந்து தாப்பனிடத்திலே வந்தார். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தாப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தன் தாப்பனை நோக்கி, தாப்பனே, அறத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் என்று சொன்னார். அப்பொழுது தாப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள், கொடுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருக்கான். பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பாவிட்ட என்னென்ன சொல்ல வேண்டும் என்று அவன் மனதில் யோசித்தானோ அதே மாதிரி அவன் நம்ம அப்பாவிட்ட பார்த்து விதமாகவும் மக்கள் தான் பாவம் செய்து குமாரனை சொல்ல நான் தகுதி இல்லை, ஆனாலும் அவன் செய்கிறார். மனதிற்கு ஓடி வந்து அவன் அப்பா வந்து செய்யார் அந்த வீட்டில் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தோன்னே கட்டி பிடித்து கொண்டு மனதிற்கு ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவனுக்கு என்னென்ன கொடுக்குறாரு, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அது மாத்திரமல்ல பாதரட்சை நல்ல செருப்பு போடுறாரு, மோதிரம்லாம் போட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறாரு, கொளுத்த கங்கை கொண்டு வந்து அடிகள் கொளுத்த எடுக்கிற கண்டுக்குட்டியை அடித்து அடிச்சு நினைச்சாங்க. சந்தோஷமா இருக்கிறது மாட்டு கையை கொண்டு வந்து அது கொளுத்த கன்று கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு புசிக்கிறார்கள். அடுத்த வசனம், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் காணப்பட்டான் என்றால் அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நல்லா சந்தோஷமா எங்களுக்கு கறிக்குழம்பு வச்சு அவருக்கு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு அவருக்கு மோதிரம் கொடுத்து காலையில் செருப்பு போட்டு அவருக்கு நல்லா அலங்காரப்படுத்தி விருந்தை கொண்டாடப்படும் பொழுது மூத்த குமாரன் அப்படிதான் நான் இருந்து வருகிறதை பார்க்க முடியுது. அடுத்த வருஷம் படிங்க, அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வந்தபோது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஒரு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து என்ன என்று விசாரித்தார். அதற்கு அவன், உன்னுடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உன்னுடைய தாப்பனிடத்துக்கு வந்து சேர்ந்தபடியால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து வெளியே போக மனதில்லாது இருந்தால் தாப்பனோ வெளியே வந்து அவனை வந்து அழைத்தான். அவன் தாப்பனுக்கு பிரதிபுரமாக, இதோ எத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உன்னுடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகரோடு நான் சந்தோஷமாயிருக்கும் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. ஏசிகளுக்கு உன்னுடைய ஆசையை அழித்து போட்ட உன்னுடைய குமாரன் இவன் வந்தவுடனே கொடுத்த கந்தை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். அதற்கு தாப்பன், மகனே, எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் இருந்தது. சகோதரனாகி இவனும் அறிந்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக வேண்டுமே என்று சொன்னார் என்றார். அவரு அப்புறம் அவனுடைய மூத்த சகோதரன் வயலில் இருந்து வீட்டுக்கு வருகிறான். அவனை இதை பார்த்த உடனே என்ன எவ்வளவு இதாக இருக்குது கேட்ட உடனே இவருடைய சகோதரர் வந்திருக்கிறாரு, அவருக்காக தான் இவனை விருந்து இங்கே நினைக்கிறது என்று ஒரு வேலைக்காரர் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப என்ன ஆனது, போக அந்த வீட்டுக்குள்ள போவதுக்கே கோபம் அடைஞ்சு உள்ளே போக மனதில்லாத இருக்கிறான். அப்போ அப்பாட்ட வந்து கேட்குறாரு, நான் இவ்வளவு நாள் நான் உங்க கூடயே இருக்கிறேன், ஒரு நாள் ஒரு ஆட்டு குட்டியை ஏதாவது ஒரு ஆட்டு கட்சி எனக்கு ஒரு குழம்பு கறி கொடுத்து எனக்கு விருது கொடுத்தது. ஆனால் அந்த மனிதனாவது வேசிக்கிற இடத்துலேயே நம்முடைய சொத்துக்களை அழித்து போட்ட அந்த மனிதன் வந்த உடனே, சகோதரன் வந்த உடனே அவனுக்கு கொடுத்த கன்றை அழித்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்டு ஒரு போராமை குணம் அவருடைய அந்த மனதிலையும். அதுக்கு அர்ப்பன் சொல்கிறார், நீ எப்பொழுதும் என்னோட இருக்கு, என்னுடைய பொருள்லாம் உன்னுடைய பொருள் தான். ஆனால் அந்த உன்னுடைய சகோதரனை வந்து மறைத்து போனால் திரும்பவும் காணப்பட்டான், திரும்பவும் வந்தான், அந்த அதனால தான் சந்தோஷமா இருப்பேன் என்று ஒரு வார்த்தையை அவர் சொல்வதாக பார்க்க முடியாது.
அந்த தகுதி இல்லாத ஒரு மகனுக்கு சொந்த அந்த சம்பவத்திலே ஒரு மனிதனுடைய மகனுக்காக அவர் அந்த இரக்கத்தை காட்டுவதை சம்பவத்திலே பார்க்க முடிகிறது. அவன் செய்த காரியம் எல்லாம் தகவல் விரோதமான காரியம் தான். சொத்துக்களை பிரித்து போனது, அழித்து போட்டது எல்லாமே அவருக்கு விரோதமான காரியம் தான். ஆனால் அந்த அப்பா அவர் என்ன செய்கிறார், அவரை மறுபடியுமாக ஏற்றுக்கொண்டு அவரை மறுபடியுமாக அவருக்கு விருந்து கொடுத்து மறுபடியுமாக அவருடைய சொந்த மகனாகவே ஏற்றுக்கொள்கிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. அதுக்கு கிருபையை அந்த கிருபை என்ற இரக்கத்தை அப்பா மகனுக்கு கொடுக்கிற சம்பவத்தை பார்க்க முடியும். ஆனால் அந்த கிருபையை நம்ம பெற வேண்டும் என்றால் இதே போலதான் நம்முடைய பரம தப்புகளும் மேல அது அனுதினமும் நம்முடைய கிருபையா இருக்காது. செய்கிற ஒவ்வொரு தவறுகளிலும் சரி, ஒரு பேச்சுகளிலும் சரி, ஒவ்வொரு நடவடிக்கையிலும் சரி, ஆட்டோ நம்முடைய பிரதானத்துக்கு பதிவு பேசிக் கொண்டிருந்தே இருந்து நம்மை அனுதினமாக கிருபையை கொடுத்து நம்ம கூடையே வைத்திருக்கோம். ஆனால் நம்ம அந்த கிருபையை மாயை பின்பற்றி அந்த கிருபையை போக்கடிக்காமல் இருக்க வேண்டும். அந்த கிருபையை நாம் செய்யக்கூடாது. ஒரு நாளும் போக்கடிக்குமா வரியாலை போல அந்த கிருபை பெற்றவருடைய வாழ்க்கை என்று சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு நம்ம முயற்சிகளை செய்ய வேண்டும். இருக்கிற கிருபைகளை இழந்து போகாதபடி நினைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறேன். அவர் மறுபடியும் சேர்த்துக்கொண்டே இருக்கிறார். நாம் மறுபடியும் அவர் விட்டு பிரிந்து போகாதபடி அவருடைய கிருபை மேலே நம்ம உறுதியாக இருப்போம். அந்த கிருபை நம்மை தாங்கிக்கொள்ளும். அந்த கிருபை நம்மை வழிநடத்தும். மரணம் வரைக்கும் அந்த கிருபையானது நம்மை வழிநடத்தும். சங்கீதம் 119 சங்கீதம் 88 வசனம். சங்கீதம் 119 88 வசனம். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பையும் அப்பொழுது நான் உமது வாக்கின் சாட்சிகளை காத்து நடப்பேன். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பையும். மறுபடியும் உயிர்ப்பியும் சோர்ந்து போகும்பொழுது அந்த மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார், உயிரை கொடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அப்பொழுது நான் நமக்கு வாக்கின் சாட்சியை காத்துக்கொள்வேன். நாங்கள் அந்த கிருபையை நம்ம மறுபடியுமாக சமூகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை நம்முடைய இயேசு கிறிஸ்து கிருபை மரண பரிந்து நிச்சயமை வழிநடத்தும். ஆக இந்த சம்பவம் அந்த கிருபைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டோடு கூட உறவாடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு ஆரம்பப்படுத்தி தருவாராக. ஆமென்.